எல்லாமே ஒரு முன்னேற்ற பாதையில் நோக்கி செல்லும். வாழ்க்கையில் முன்னேறுவது மட்டும்தான் நம்ம லட்சியமாக இருக்கணும். அப்போ முன்னேறுவதற்கு எந்தெந்த விஷயங்கள் தடையாக இருக்குதுன்னா இந்த மாதிரியான சில விஷயங்கள் தான் தடையாக இருக்கு. அப்போ உங்களை ஏமாத்தினவங்க, உங்களுக்கு காயத்தை கொடுத்தவங்க இன்னைக்கு அவங்க சிறப்பாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்களா இல்லையா? அப்போ நல்ல மனுஷனா கடவுளுக்கு சொந்தக்காரராக நாம் இருக்கிறோம். நாம் ஏன் இவ்வளோ தூரம் சந்தோஷமாக வாழ முடியாமல் இருக்கோன்னா ஒரே காரணம், அந்த காயத்துக்கு நீங்கள் மருந்து போடல, அந்த காயம் ஆறலை. ஆறாத காயம் உங்களை மோசமான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போகுது. முதல்ல அந்த காயத்துக்கு நாம் மருந்து போடுவோம். லட்சியமாக எடுத்துக்கலாமா? மன்னிக்கக்கூடியவன் நான் சாயப்பட குழந்தையாக இருக்கிறதால நான் மன்னிப்பேன்.